சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. 21/3/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி கல்யாண்காரியாக நன்மை செய்பவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் அடைவதற்கான வழியை கூற வேண்டும். கேள்வி: எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: தேக அபிமானம். தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் குழந்தைகளால் நிறைய தவறுகள் ஏற்படுகின்றன. அவர்கள் சேவை கூட செய்ய முடியாத அவர்கள் மூலமாக அனைவரும் வெறுக்கும் வகையில் அப்பேற்பட்ட கர்மங்கள் நடக்கின்றன. குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யாதீர்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். பால் பாயசம் போல ஆகி சேவையின் நல்ல நல்ல திட்டங்களை அமையுங்கள். முரளியை கேட்டு தாரணை செய்யுங்கள். இதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆத்மீக தந்தையின் ஸ்ரீமத். இப்பொழுது நான் எல்லா சென்டர்களின் குழந்தைகளிடம் உரையாடி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது திருமூர்த்தி, காலச்சக்கரம், கல்ப விருட்சம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயணரின் படம் மற்றும் திரு கிருஷ்ணரின் படம், இந்த 6 படங்கள் முக்கியமானவை ஆகும். முழு கண்காட்சியே இதில் அடங்கி விடுகின்றன. இதுல அனைத்து சாரமும் வந்து விடுகின்றது. எப்படி நாடகத்தில் விளம்பரத்திற்காக திரை சீலைகள் அமைக்கப்படுகின்றன, அவை ஒரு பொழுதும் மழையில் கெட்டு போவது இல்லை. அதாவது இந்த டிராமாக்கெல்லாம் ஆக்ட் பண்றாங்கன்னா பேக் டிராப் இருக்கும். அந்த மாதிரி நீங்க இந்த ஆத்மா பரமாத்மா, அதாவது இன்னைக்கு பாபா 6 சொன்னார்ல, அதாவது திருமூர்த்தி, காலச்சக்கரம், கல்ப விருட்ச மரம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயண், கிருஷ்ணா அவங்களுடைய படத்தை அந்த மாதிரி மழையில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாத அந்த மாதிரி கிளாத்ல நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்பெல்லாம் வினைல் பிரிண்டிங்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனால இப்ப நம்ம ஃப்ளெக்ஸ்லாம் பிரிண்ட் பண்றோம்ல, அது மழையில நனையாது. அந்த காலத்துல இந்த மாதிரி திரை சீலைகள் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் கிளாத் இருக்கும், அது மழையில நனைஞ்சாலும் அது பெயிண்டிங் போகாது. அதுல நீங்க பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆன்மீக சேவையை அதிகரிப்பதற்காக பாரதவாசிகள் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. கல்யாண்காரி, நன்மை செய்பவர், எல்லையில்லாத சிவ தந்தை ஆவார் என்றும் பாடப்படுகின்றது. எனவே அவசியம் தீமை செய்பவரும் யாரோ இருப்பார் அல்லவா? நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா
நம்மளுக்கு தீமை செய்யறதுக்காக கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அதன் காரணமாகத்தான் நம்ம ரொம்ப மாட்டிக்கிட்டோம். ராவண ராஜ்யத்துல ரொம்ப தீமை செஞ்சிட்டாரு, துக்கம் நிறைய. அதனாலதான் அதன் காரணமாக சிவ தந்தை வந்து மீண்டும் நன்மை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதனாலதான் அவருக்கு கல்யாண்காரி, நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சிவ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர். எந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு நன்மை ஆகி கொண்டே இருக்கின்றதோ அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி நமக்கு நன்மை ஆகி உள்ளதோ பிறகு நாம் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம். எப்படி தந்தைக்கு கூட எவ்வாறு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை எழுகின்றது. வழிமுறைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார். 6 அடிக்கு 9 அடி அளவுல ஷீட்டு, அந்த காலத்துல டின் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? வீட்டுக்குள்ள வச்சா பரவாயில்ல, வெளியில எல்லாம் வைக்கிறோம்னா ஹோர்டிங்ஸ்லாம் வந்து டின் ஷீட்ல, அந்த நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க, டின் ஷீட்ல ஹோர்டிங் வந்து இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், இந்த திருமூர்த்தி, கல்பவிருட்ச மரம், காலச்சக்கரம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். ஏனிப்படி, லட்சுமி நாராயண் போட்டாலாம் டின் ஷீட்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மழையில கூட ஒன்றும் ஆகாது. இப்ப டெல்லி போன்ற அது கூட அளவுலாம் சொல்றாரு பாருங்க. சிவாவா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, குழந்தைக்கு சொல்ற மாதிரி. 6 அடிக்கு 9 அடி வைக்கணுமா டின் ஷீட்ல. டெல்லி போன்ற நகரங்களில் பெரும்பாலும் நிறைய மனிதர்கள் வருகின்றார்கள். அங்கு அரசாங்கத்தின் சபைகள் நடக்கின்றன. அரசு அலுவலகங்கள் பக்கம் நிறைய மக்கள் வருகின்றார்கள். அங்கு இந்த படங்களை வைக்க வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்யும் பொருட்டு சிவ தந்தை ஆலோசனை அளிக்கின்றார். இது போல தகரத்துல, அந்த டின் ஷீட்ல நிறைய படங்களை அமைக்கலாம். ஆத்ம உணர்வு உடையவராக ஆகி சிவ தந்தையின் சேவையில் ஈடுபட வேண்டும். இந்த படங்களை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் அமைக்க வேண்டும் என்று சிவ தந்தை ஆலோசனை அளிக்கின்றார். இது வந்து டெல்லியில ஹிந்தியில இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி படம் வைக்கிறோம் அப்படின்னா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கலாம். இந்த 6 படங்கள் முக்கியமான இடங்களில் வைக்க வேண்டும். இது போல முக்கியமான இடங்களில் இந்த படங்கள் வைக்கப்பட்டு விட்டன என்றால் உங்களிடம் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வருவார்கள். ஆனால் குழந்தைகளிடம் தேக அபிமானம் இருக்கும் காரணத்தினால நிறைய தவறுகள் ஏற்படுகின்றன. நான் பக்குவமான ஆத்மா அபிமானியாக, அதாவது பக்காவான ஆத்மா அபிமானியாக இருக்கின்றேன் என்று யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். சொல்லுவாங்களே, யானைக்கும் அடிசருக்கும் 24 மணி நேரம் தேக அதாவது சோல் கான்சியஸ்ல இருக்கிறது கஷ்டம்தான். சில சமயம் நம்மள அறியாமலே மறந்துடுவோம். அந்த என்ன பழைய சம்ஸ்காரம் ரத்தத்துல ஊறி போயிருக்கு. 2500 வருஷமா நம்ம உடம்பு நினைச்சிட்டு திடீர்னு நான் ஆத்மா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பயிற்சி பண்றோம், ஆனா சதா இருக்க மாட்டாங்க இல்லையா? எப்ப வந்து அந்த பாடி கான்சியஸ் வருதோ அந்த நேரத்துல நம்ம மூலமா ஏதேனும் ஒரு தவறு ஏற்படுகின்றத நம்ம தவறு செய்யறோன்றனாலே புரிஞ்சுக்கலாம் நம்ம பாடி கான்சியஸ்ல இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். யாருக்காவது நம்ம கோபமா பேசிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம சோல் கான்சியஸ்ல இல்லை, பாடி கான்சியஸ்ல தான் இருக்கிறோம். அதனாலதான் தவறுகள் நடக்கின்றன. உடனே பாபா, நான் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், என்னால இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு லெட்டரோ அல்லது மனசால பாபாட்ட மன்னிப்போ கேட்டா பாதி பாவம் குறைச்சிடுவாரு. ஆனா குழந்தைகள்
உண்மையை கூறுவது இல்லை. நான் ஏன் கோவப்பட்டேன் தெரியுமா? ஆ, பாப்பா, நீங்க மட்டும் என்னோட சூழ்நிலையில இருந்தா உங்களுக்கே கோவம் வரும் அப்படின்லாம் குழந்தைங்க சொல்லுவாங்களே தவிர, உண்மையை சொன்னாக்கா பாதி பாவம் குறையும் தானே. ரியலைசேஷன் வந்தா தானே அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம உணர்ந்தாதான் நம்மளுடைய தவறை அதுக்கப்புறம் நம்மளை நாமளே திருத்தி கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா நிறைய குழந்தைங்க உண்மையை பாபாட்ட சொல்றது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களிடம் தேக அபிமானம் அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். பாபா சொல்றாரு, தேக அபிமானம் இருக்கின்றது என்று யாருக்காவது மோசமான வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில அப்பேற்பட்ட எந்த செயலையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. விகேஸ பார்த்து மத்தவங்க வெறுத்தா சிவாவை தலை குனிறாரு. பாடி கான்சியஸ்ல மத்தவங்க நம்மளை வெறுக்கிற மாதிரி காரியம் செய்யாதீங்க. நீங்கள் எப்பொழுதுமே போர்க்களத்துல இருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுவாங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்துல இருக்கிறோம், நாலாபுறமும் அம்பு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படா இவங்க பாடி கான்சியஸ்ல வருவாங்க, எப்படா ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, தெரியுமா? அதனால நீங்க போர்க்களத்துல இருக்கிறீங்க, கொஞ்சம் அதாவது ஆத்மா உணர்வுல இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கவச்சமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த பாதுகாப்பு கவசத்தை சதா அணிஞ்சுக்கோங்க, பயிற்சி பண்ணுங்க. பிரம்மா பாபா அம்மா கூட அதை கிராஸ் பண்ணி தானே வந்தாங்க. அதனால நீங்கள் எப்பொழுதும் போர்க்களத்தில் இருக்கின்றீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். வேறு இடங்கள்ல 10-20 வருடங்கள் வரை யுத்தங்கள் நடக்கும். உங்களுக்கும் மாயாவுக்கும் ஏதாவது ஒரு யுத்தம் நடக்குதுன்னா, சில யுத்தம் 6 மாசம் 1 வருஷத்துல முடிஞ்சிடும். அதிகபட்சமா 20 வருஷம் 30 வருஷம் நடக்குது. ஆனா நீங்களும் யுத்தம் பண்றீங்க. அது ஒரு முடிவில்லாத யுத்தமா போயிட்டு இருக்கு. ஆனால் அது மறைமுகமான யுத்தமாக, குப்தமான முறையில மாயாவோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க வெளியில நடக்கிற யுத்தம் பிசிக்கலா தெரியுது கண்ணுல. இது கண்ணுல பார்க்க முடியாத யுத்தம். மாயையுடனான இந்த யுத்தம் கடைசி வரை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அது மறைமுகமாக உள்ளது. இதை யாருமே தெரிந்து கொள்ள முடியாத. கீதையில் மகாபாரத போரை ஸ்தூலமானதாக காண்பித்துள்ளார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவுல நடக்கக்கூடிய தர்ம யுத்தம். தர்மத்தின் பக்கம் கிருஷ்ணா இருந்தாரு அப்படின்லாம் மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஸ்தூலமான யுத்தம் கிடையாது. தர்மம் அதர்மம், ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு ஆத்மாவுடைய அதர்மம், நல்ல குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய தர்ம யுத்தமாகும். இதுல நல்ல குணங்கள் நாம ப்ராக்டிக்கல் லைஃப்ல இப்போ ஒரு அன்பு, அமைதி, சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் நற்குணங்கள். அது நம்ம மனசுல, வார்த்தைகள்ல, செயல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிவபாபா நினைவு இருக்கும். அதர்மம் அப்படிங்கிறது கோபம், வெறுப்பு, துக்கம், கவலை, பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாபா ஞாபகம் இருக்காது, கனெக்ஷன் கிடைக்காது. அதாவது அதர்மம் பக்கம் கடவுள் இருக்க மாட்டாரு, தர்மத்தின் பக்கம் இருப்பாருன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் தெய்வீக குணங்கள் மனசுல, எண்ணம், சொல், செயல்ல இருந்தா நம்மளுடைய கனெக்ஷன் பாபாவோட இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா அப்படின்னு குல்சார் தாதி சொல்லுவாங்க. எங்கெல்லாம் பாவம் இருக்கும் அங்க பாபா இருக்க மாட்டாரு. பாவம் அப்படிங்கிறது இந்த மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிட்டு மற்றவங்களை வெறுக்கிறது, பாடி கான்ஷியஸ்ல மற்றவங்கள பாடியா பார்க்கறது, இதெல்லாம் தப்பு தானே. இந்த மாதிரி டைம்ல கடவுள் இருக்க மாட்டாரு. அந்த மனசுல கனெக்ஷனும் கிடைக்காது. அப்ப கடவுள் தர்மத்தின் பக்கம் இருப்பாரு. அதனால தர்ம யுத்தம் எப்படி செய்வது என்று கற்று தருகின்றார். இது ஆன்மீக யுத்தமாகும். ஆன்மீக யுத்தம் பாண்டவர்களுடையது.
அந்த ஸ்தூலமான யுத்தமானது பிரஜாபிதா பிரம்மா பரமபிதா பரமாத்மாவிடம் அன்பு இல்லாத புத்தி உடையவர். அதை என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்த புத்தி விஜயந்தி விபரீத புத்தி வினஷ்யந்தி அப்படின்னு சொல்றாங்க. சிவ தந்தையிடம் அன்பான புத்தி யாருக்கு இருக்கோ அவங்க வெற்றி அடைவாங்க. யாருக்கு அன்பான புத்தி இருக்கும்? யாரு தர்மத்தின் பக்கம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மீது அன்பான புத்தி இருக்கும். அதர்மத்தின் பக்கம் நடப்பவர்களுக்கு அன்பு இருக்காது. அது விபரீத புத்தி ஆகும். பிராமண குல பூஷனாகிய உங்களுடையது அன்பான புத்தியாகும். நீங்கள் மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒரு சிவ தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்திருக்கின்றீர்கள். அநேக முறை தேக அபிமானம் வந்துவிடக்கூடிய காரணத்தினால மறந்து விடுகின்றார்கள். பிறகு தங்களுடைய பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். பிறகு கடைசியில் மிகவும் பக்ஷாதாபப்பட வேண்டி வரும். ஒன்றுமே செய்ய முடியாத இது கல்பத்தின் பந்தயம் ஆகும். இந்த நேரத்துல யாரு சரியில்லாத காரியம் செய்கின்றார்களோ, அதாவது பிகே ஆயிட்டு ஸ்ரீமத்திற்கு விரோதமான காரியம் செய்யறாங்க அப்படின்னா கல்பமா பதவி குறைந்துவிடும், மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இதற்கு முன்பு நீங்கள் 100% நஷ்டத்துல தான் இருந்தீங்க என்று சிவ தந்தை கூறுகின்றார். இப்பொழுது சிவ தந்தை 100% நன்மை ஏற்படுத்த அழைத்து செல்கின்றார். எனவே ஸ்ரீமத் படி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் கல்யாண்காரியாக நன்மை செய்பவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகத்தின் வழியை காண்பிக்க வேண்டும். சுகம் இருப்பதே ஸ்வர்க்கத்தில்தான், நரகத்தில் இருப்பது துக்கமாகும். ஏன் ஏன் இது விகாரிகளின் உலகமாகும். விகாரம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும். அது நிர்விகாரிகள் இருக்கக்கூடிய உலகம், அங்க சுகம் இருக்கும். இப்பொழுது விகாரி உலகமாக மாறியிருக்கின்றது. மீண்டும் சிவ தந்தை பூமியில் அவதரித்துள்ளார். விகாரமான உலகத்தை நிர்விகாரமான உலகமாக மாற்றுகின்றார். இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே அறிந்திருக்கவில்லை. எனவே முக்கியமான இந்த படங்கள் நிரந்தரமான இடங்களில் வைக்கப்பட வேண்டும். இப்ப சொன்னாலே ஒரு 6 படம், அது முக்கியமான பிளேஸ்ல, இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, அந்த மாதிரி எல்லா பப்ளிக் மூவ் பண்ற இடத்துல இந்த பிக்சர்ல அட்லீஸ்ட் ஒரு படத்தையாவது பெருசா வைங்க. முதல் நம்பரில் டெல்லி முக்கியமானது ஆகும். 2வது மும்பை, அப்புறம் 3வது கல்கத்தா. இங்கெல்லாம் வைங்க. யாரிடமாவது ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த படத்தை தகர ஷீட்ல தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்ராவில் கூட இந்த தாஜ்மஹால் பார்க்க வராங்களே, பப்ளிக் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வைக்கலாமே. நிறைய பேர் வராங்கன்னா அது பார்க்கட்டுமே. குழந்தைகள் சேவை மிகவும் நன்றாக செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். இன்னும் ஏதாவது காரியம் செய்து காட்ட வேண்டும். இந்த படங்களை தயாரிப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எந்த கஷ்டமும் இல்லை. அனுபவம் இருக்கணும், அவ்வளவுதாங்க. எவர் ஒருவரும் தூரத்திலிருந்து படிக்கக்கூடிய வகையில் நல்ல பெரிய பெரிய படங்களா வைங்க. எப்பவுமே பாபாக்கா தான் பிடிக்கும். சிவ பாபா என்ன சொல்லுவாருன்னா, நல்ல பெருசா பிரம்மாண்டமா வைங்க. தூரத்துல இருந்து இப்போ நம்ம சின்ன சைஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம மேல ஏத்தி வைக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா சின்னதாயிடும். அதனால பெரிய சைஸ் படம் பண்ணி அதை நீங்க
ஹோர்டிங்ல வைக்கிறீங்க அப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும். சரிங்களா? அதனால பெரிய பெரிய சைஸ்ல படம் வைங்க. காலச்சக்கரம் சிருஷ்டி அதான் சிருஷ்டி சக்கரம். அந்த படம் கூட நல்ல பெரியதா பிரம்மாண்டமா தயாரிக்கலாங்க. ஒரு படம் வச்சாலும் அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் அந்த லெட்டர்ஸ்லாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பெரிய லெவல்ல பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. முடியும்னா செய்யுங்க. யாருமே கெடுத்து விடாத வகையில் இந்த படங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேனர்லாம் வைக்கிறோம்ல, அடுத்த நாளே காணாம போயிடுது. சிலர் வந்து பிளேட்ல கீறிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி அந்த காலத்திலயும் நடந்திருக்கு போல. இந்த டின் ஷீட்டு யார் கைப்படாத அளவுக்கு கொஞ்சம் உயரத்துல வைங்க. யஜ்யத்துல அசுரர்கள் இப்படிதான் தடைகளை ஏற்படுத்துகின்றனர். ஏனெனில் இவை புதிய விஷயங்கள் ஆகும். இது வந்து யாரால இப்போ ஒரு கல்பாவுடைய ஆயில் வந்து நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 43,20,000 சொல்லியிருக்காங்க. சிவபாபா சொல்றாரு ஒரு கல்பா 5,000 அப்படின்னு. சொல்றவர் இறைவன்னு தெரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த கேள்வி வராது. ஆனா பிரம்மா குமாரி சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க பப்ளிக்ல. இந்த கடை திறந்து அமர்ந்துள்ளோம். அதாவது நம்ம ராமலிங்க அடிகளார் சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொள்கின்றேன் அப்படின்னு. நம்ம சிவபாபா சொல்றாரு, கடை விரித்தேன், வேற கடையே இல்லை, நீங்க இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில நாம கீழே இறங்கி வந்துட்டோங்க. வந்துதான் ஆகணும். எங்க போறாங்க? எல்லாம் வருவாங்க. பாபா கிட்ட வந்துதான் ஆகணும். உலகம் அழியறதுக்கு முன்னாடி பாபா பிரத்யக்ஷம் ஆவார். அதுக்கப்புறம் தான் வினாஷ் நடக்கும். அவசியம் கொஞ்சம் குறைகள் உள்ளன என்பதை கடைசியில் எல்லாரும் புரிந்து கொண்டு விடுவார்கள். தந்தை இருப்பதே கல்யாணக்காரி, மங்களகரமானவர், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். பாரதத்திற்கு எப்படி மற்றும் எப்பொழுது நன்மை ஆகி உள்ளது என்பதை அவரால கூற முடியும். பாரதத்தை யாரு தமோ பிரதானமாக ஆக்குகின்றார்கள், பிறகு சத்தோ பிரதானமாக யார் ஆக்குகின்றார்கள், இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது யாருக்குமே தெரியாத. சங்கம யுகத்தை கூட அறியாமல் இருக்கின்றார்கள். பகவான் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் அப்படிதானே சொல்லியிருக்காங்க, சம்பவாமி யுகே யுகே யதாஹி தர்மஸ்ய கிளானி. அதுல வந்து சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவிலும் வருகின்றார். அதாவது எப்பெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் அதர்மம் அதிகமாகும் போது கடவுள் வந்துருவாரு, தர்மத்தை நிலைநாட்டுவாரு அப்படிலாம் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல பகவான் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நாம் ரூப் சே நியாரா அப்படின்றாங்க, பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்புறம் என்ன சொல்றாங்க, சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்துக்கும் நான் வரேன். அப்ப பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் எப்படி வருவாரு? கொஞ்சம் பேசுறத யோசிச்சு பேசுறீங்களா, புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. பாரதம் பழமையான ஸ்வர்க்கமாக ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பாக தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது என்றும் கூறுகின்றனர். பிறகு கல்பத்திற்கு அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத நாட்டுல சொர்க்கம் இருந்தது. அவர் வந்து 2000 வருஷத்துல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப மொத்தம் ஆயுள் எவ்வளோ? 5000 தானே. அப்ப மற்ற ரிலீஜன்ல எல்லாம் பக்கவா இல்ல இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, பிறகு கல்பத்திற்கு நீண்ட ஆயுள் ஏன் கொடுத்துட்டீங்க? எனவே குழந்தைகள் ஆத்மா உணர்வு உடையவராக இருப்பதற்கான மிகுந்த உழைப்பு செய்ய வேண்டும். அரை கல்பம்
சத்தியுகம் மற்றும் திரேதா யுகத்துல நீங்கள் ஆத்ம அபிமானியாக, ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தீர்கள். ஆனால் பரமாத்ம் அபிமானியாக, பரமாத்மாவின் நினைவு உடையவர்களாக இருக்கவில்லை. பரமாத்மா பத்தி என்ன தெரியும்? சத்தியுகம் திரேதாயுகத்துல நம்ம கடவுளை தான் நினைக்கவே இல்லையே. ஆ? இங்கே மீண்டும் மீண்டும் நீங்கள் தேக உணர்வு உடையவராக ஆகிவிட்டீர்கள். துவாபரயுகத்துல பாடி கான்சியஸ்ல வந்துட்டோம் இல்லைங்களா? சத்தியுகம் திரேதாயுகத்துல ஆத்மா உணர்வு இருந்தது, ஆனா இறை நினைவு இல்லை, பரமாத்மா நினைவு இல்லை. துவாபர யுகத்துல பாடி கான்சியஸ்ல தேக உணர்வுல வந்து விட்டோம். மீண்டும் ஆத்மா உணர்வு உடையவராக ஆக வேண்டும். யாத்திரை என்ற வார்த்தை கூட இருக்கின்றது, ஆனால் பொருள் புரியாமல் இருக்கின்றார்கள். யாத்திரைன்றது ஆன்மீக பயணம். மன் மனாபவ என்பதன் பொருளாவது ஆன்மீக யாத்திரையில் இருங்கள். ஹே ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கிருஷ்ணர் இவ்வாறு கூற முடியாத, அவர் கீதையின் பகவானாக எப்படி ஆக முடியும்? அவர் மீது யாருமே கலங்கம் ஏற்படுத்த முடியாத. படி இறங்கி வரும் பொழுது அரை கல்பம் காம சிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிடுகின்றார்கள். மற்றபடி கிருஷ்ணா பானையை உடைச்சாரு, அப்புறம் வெண்ணெயை திருடி சாப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சாரு, அப்படிலாம் சொல்றது தப்பு தானே? 16,108 ஒய்ஃப் இருக்கிறதுல பெரிய கலங்கம் அது. கிருஷ்ணருக்கு கலங்கம் கற்பிச்சிட்டீங்க, அவர் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் தந்தை தான் புரிய வைக்கின்றார். இப்பொழுது இருப்பதே இரும்பு யுகமாகும். அந்த யுகத்தின் வழக்கப்படி கலியுகம். இரும்பு யுகம்னா எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. ஆனால் எல்லாருடைய படங்களையும் எப்படி கருப்பாக அமைப்பது? என்னவெல்லாம் சித்திரங்கள் அமைத்திருக்கின்றார்களோ அவை எல்லாமே புத்தி இல்லாமல் அமைந்தவையாகும். அது அந்த சிலைங்களை சொல்றாரு. அவரை போயிட்டு, அதாவது பெருமாள் சிலை வைக்கிறாங்களே, கிருஷ்ணா அவர் வெள்ளையா இருப்பாரு, எது கருப்பு சிலை வச்சிங்கன்னு கேட்கிறாரு. புத்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அவரையே ஷியாம் மற்றும் சுந்தர் என்றும் கூறுவது, ஆனா புரியாம சொல்றாங்க. ஷியாம் சுந்தர் ஆகிறாரு. இப்ப ஷியாமா இருக்கிறவங்களதான் பாபா சுந்தரா மாத்துறாரு. பிளாக் டைமண்ட ஃப்ளாலெஸ் டைமண்டா கடவுள் மாத்திட்டு இருக்கிறாரு. இது தெரியாமலே அவங்க என்ன பண்றாங்க? பூஜை பண்றாங்க. அதனால இது மூட நம்பிக்கை. பொம்மைகளின் பூஜை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைங்கள பொம்மைக்கு பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. பொம்மைகளுக்கு பெயர், ரூபம் மற்றும் தொழில் எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் கூட முதலில் பொம்மைகளுக்கு தான் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பொருள் எதுவும் புரியாமல் இருந்தீர்கள். எனவே கண்காட்சியின் முக்கியமான படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். கண்காட்சிக்கு பின்னால் கண்காட்சி தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கும் வகையில் கமிட்டி வைக்கப்பட வேண்டும். ஒரு எக்ஸிபிஷன் முடிச்ச உடனே அடுத்த எக்ஸிபிஷனுக்கு ஒரு குரூப் பிளான் போடணும். தொடர்ந்து ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாசுக்கு என்ன பந்தனம் இருக்கு? அவங்கள சேவையில ஈடுபடுத்துங்க. வானப்பிரஸ்திகள் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயா தானே இருப்பாங்க. அதனால அவங்களெல்லாம் நிறைய சர்வீஸ்ல யூஸ் பண்ணுங்க. பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். எனவே குழந்தைகள் உத்தரவுகளை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் மறைமுகமான பாண்டவர்கள் ஆவார்கள். யாருமே அடையாளம் கண்டு கொள்ள முடிவது கிடையாது. அதாவது பாண்டவர்கள் 1 வருஷம் அக்யான் வாசம் இருந்தாங்க. 1 வருஷம் விராட பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. விராட நாட்டுல
அக்ஞான வாசம். அது பாண்டவர்கள் தான் இவங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல யாரும் கண்டுபிடிக்க கூடாது. கண்டுபிடிச்சா திரும்ப முதல்ல இருந்து தண்டனை இருக்கு. இப்படிலாம் கதையில எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நாம எப்படி இருக்கோம் தெரியுமா? அக்ஞான் வாசத்துல இருக்கோம். நம்ம உண்மையான பாண்டவர்கள். அதாவது பாண்டவர்கள் அப்படின்னா நம்ம கூட கடவுளே இருக்கிறாரா? தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், தர்மத்திற்காக போராடக்கூடியவர்கள். ஆனா இப்ப அக்ஞான் வாசத்துல இருக்கோம். நம்மளை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குப்தமா இருக்கிறோம். அக்ஞான் வாசம் அப்படிதான் இருக்கோம் நம்ம. யாருமே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தந்தையும் மறைமுகமாக இருக்கின்றார். இன்னும் பாபாவும் பிரத்யக்ஷம் ஆகல. பிரம்மா குமாரிகளும் பிரத்யக்ஷம் ஆகவில்லை. ஞானமும் மறைமுகமாகத்தான் இருக்கின்றது. அங்கு மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார்கள். வெளி உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஞானத்தை சொல்றாங்க. இங்கு பரமாத்மா சிவ தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றார். ஆனால் ஆத்மாதான் ஞானம் எடுக்கின்றது என்பதை புரியாமல் இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் ஆத்மாவில் நிர்லேப்னா ஆத்மால எதுவுமே ஒட்டாத என்று சொல்றாங்க. எதுவும் ரெஜிஸ்டர் ஆகாத ஆத்மா கிளீனா இருக்கும். ஏன்னா ஆத்மா தான் நெக்ஸ்ட் சரீரத்தை விட்டா பரமாத்மா ஆயிடும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால ஆத்மால எதுவும் ஒட்டுறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே ஆத்மாதான் எல்லாத்தையும் செய்யறதே ஆத்மாதான். அது எப்படி ஒட்டாம இருக்கும்? கர்மா ஒட்டுறதே ஆத்மாலதான். ஆத்மா கர்மங்களுக்கு ஏற்றார் போலதான் மறுபிறவி எடுக்கின்றது. தந்தை இந்த எல்லா பாயிண்ட்டுகளையுமே நல்ல முறையில புத்தியில் பதிய வைக்கின்றார். எல்லா சென்டர்களிலும் வரிசை கிரமமாக ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தேக உணர்வில் இருப்பவர்கள் எதையும் புரிந்து கொள்வதும் இல்லை. பாடி கான்சியஸ்ல இருந்தா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது, கடவுளோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகாது. அதனால இந்த ஞானத்தை அவங்க சரியான முறையில புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பேர் ஞானத்தை உல்டாவா எடுத்துப்பாங்க. காரணம் என்னன்னா பாடி கான்சியஸ்ல இருக்கிறது தான் காரணம். தேக உணர்வில் இருப்பவர்கள் எதையும் புரிந்து கொள்வதும் இல்லை, புரிய வைக்கவும் முடியாமல் இருப்பார்கள். நான் ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை, இது கூட தேக அபிமானம் ஆகும். அட, நீங்கள் ஆத்மா தானே? நீங்கள் ஆத்மா. பரமாத்மா சிவ தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். புத்தியை திறந்து வைக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புத்தி திறப்பதே இல்லை. எனவே தந்தை முயற்சி செய்ய வைக்கின்றார். ஆனால் அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. முயற்சி கூட செய்யறது கிடையாது. இருப்பதும் மிகவும் சுலபமான விஷயம். என்னது? ஆ மற்றும் ஆ. அதாவது அப்பா ஆஸ்தி. ஆ கூட தெரியாது. பாபா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு சிம்பிளான விஷயம். எங்க பச்சை குழந்தைங்களுக்கு கூட ஆ தெரியும்ல. அப்பா அப்புறம் அப்பா நினைச்சா ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு சிம்பிளான விஷயம். அதை கூட தெரிஞ்சுக்காம இருக்காங்க. எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து அது அப்பா, எல்லை இல்லாத அப்பாயிட்டு இருந்து என்ன கிடைக்குது? ஆஸ்தி கிடைக்கின்றது. பாரத் வாசிகளாகிய நீங்கள் எல்லோரும் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிரஜைகளும் அவ்வாறே இருந்தார்கள். இந்த சமயத்துல பதீதமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எவ்வளவு புரிய வைக்கப்படுகின்றது.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, நான் உங்களை தேவி தேவதைகளாக ஆக்கினேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நீங்கள் இப்பொழுது என்னவா மாறிட்டீங்க? தேவதைகளா ஆக்குனா இப்படி கஷ்டப்படுறீங்க. இது பயங்கரமான நரகமாகும். விகார கடலில் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லோரையும் ஒன்று போல காண்பிக்கின்றனர். விஷை வைத்தரணி நதின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நதியில இருக்காங்க. நரக வேதனையில கடவுள் பூமிக்கு வரும் பொழுது லட்சக்கணக்கானோரை கொன்று விடுகின்றார்கள். மனிதர்களிடம் கோபம் கூட நிறைய வருது. மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. லட்சக்கணக்கில் கொல்றாங்க. அது இப்ப பாம்லாம் போடுறாங்கன்னா பப்ளிக்ல போய் பாம்பு போடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அத்தனை பேரோட சாபம் அவங்களுக்கு இருக்கும்ல. பாம் போட்டவங்களுக்கும் இருக்கும், போட சொன்னவங்களுக்கும் வரும் தானே. நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா இனிமே அவங்களால? ஒருத்தவங்களை துக்கம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க உலகமே வேஷ்யாலயமா இருக்குங்க. காம விகாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. பாரதத்தை மீண்டும் சிவாலயமாக சிவ தந்தை தான் ஆக்குகின்றார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில ஞானத்தை புரிய வைக்கின்றார். இப்படி இப்படி செய்ய என்று உத்தரவு கொடுக்கின்றார். படங்களை தயார் செய்யுங்கள். பிறகு யாரெல்லாம் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழமையான யுகம், பழமையான ஞானத்தை எல்லோரும் கேட்க வேண்டும். ஹால் எடுத்து கண்காட்சி வைக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே நம்மிடமிருந்து பைசா ஆகியவை எதுவும் வாங்கக்கூடாது. பிறகும் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் வாடகை வாங்கிக் கொள்ளுங்கள். படங்களை நீங்கள் பாருங்கள். படங்களை பார்த்தார்கள் என்றால் உடனே பைசாவை திருப்பி கொடுத்து விடுவார்கள். நம்ம படம் இருக்குல்ல, இப்ப பாவசன படம், அந்த கல்ப விருட்சம், ஏணிப்படி, திருமூர்த்தி, காலச்சக்கரம், இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி நாராயண், அவங்க வாங்கின பைசாவை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த படத்துல எல்லாம் மேஜிக் இருக்கு, பவர் இருக்கு அந்த படத்துல. யுக்தியுடன் நாம புரிய வைக்க வேண்டும். அவ்வளவுதான். அதிகாரம் கையில் இருக்கின்றது அல்லவா? நினைத்தார்கள் என்றால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். விநாச காலத்துல அன்பு இல்லாத விபரீத புத்தி உடையவர்கள் விநாசம் அடைந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாண்டவர்கள் வருங்காலத்திற்கான பதவியை அடைந்தார்கள். பிரீத்த புத்தி விஜயந்தி. அதே போல ராஜ்யமும் பின்வரும் காலத்தில் இருக்கும். இப்பொழுது ஆகுமா என்ன? இந்த வீடுகள் ஆகியவை எல்லாமே இடிந்து போய்விடும். கண்காட்சி கூட வைக்க வேண்டும் என்று இப்பொழுது சிவ தந்தை புரிய வைத்துள்ளார். மிகவும் நல்ல முறையில கார்டுல பிரிண்ட் பண்ணி அச்சடித்து அழைப்பு கொடுக்க வேண்டும். நல்ல கார்டு, விஐபிஸ்லாம் கூப்பிடுறீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டு நல்ல மெட்டீரியல்ல இருக்கணும், பார்க்கும் போதே அட்ராக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி கார்டு பிரிண்ட் பண்ணுங்க. நீங்கள் முதலில் பெரியவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உதவியும் அவசியம் செய்வார்கள். மற்றபடி தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைகள் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம்? விழிப்பு. சிவராத்திரி கண்ணு முழிக்கிறாங்கன்னா என்ன கண்ணு முழிக்க சொன்னாரு? சோல் கான்சியஸ். அது மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது பாடி கான்சியஸ். போதுங்க தூங்குனது, எந்திரிங்க அப்படின்றார். சோல் கான்சியஸ்க்கு வாங்க. தேக அபிமானத்தில் தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் சில பேர். ஆலோசனை குழு அமைத்து ஒருவருக்கொருவர்
உங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமையா இருக்கணுங்க. ஒருத்தவங்கள எதுக்கு இவ்ளோ வெறுக்கிறீங்க? என்ன எடுத்துட்டு போறீங்க? யாரையும் நம்பி வரல. யாரும் யார் பின்னாடி போறது கிடையாது. நம்ம வந்தது பாபாவோட சேவைக்கு. கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க அட்டாச்மெண்ட்ல தான் போக வேணாம்னு சொன்னாரு. ஆனா வெறுக்கணும்னா சொன்னாரு. கொஞ்சம் அன்பா இருங்க. பாபா சொல்றாரு பால் பாயசம் போல கொஞ்சம் ஸ்வீட்டா இனிமையா ஏன் பேசக்கூடாது? எப்ப பார்த்தாலும் வெறுப்பா வெறுப்பா பேசினா எப்படி சேவை நடக்கும்? கொஞ்சம் அன்பா இருங்க. அன்புனா அந்த அன்புக்கு போயிடக்கூடாது. போனா அந்த பீக்கு இல்லாட்டி இந்த பீக்கு இல்லைங்களா? வெறுப்பு, துக்கம் கொடுக்கறது இதுவும் வேணாம். அட்டாச்மெண்ட்டும் வேணாம். மீடியமா நடுவுல இருங்க. ஸ்வமான்ல இருங்க. மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அன்பா இருங்க. அப்பதான் சேவை நடக்கும். உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாட்டி அப்புறம் சேவை எப்படிங்க நடக்கும்? ஏன்னா ஸ்ரீபாபா தன்னுடைய அந்த விசேஷத்தாவை பகிர்ந்து அளித்திருக்கிறாரு. ஒருத்தர் மட்டும் சிவனோட சேவை செய்ய முடியாது. 4 பேரோட விசேஷத்தா போட்டாதான் சேவை நடக்கும். அது டிராமா அனுசார் அந்த மாதிரி இது உருவாக்கப்பட்டிருக்கு நாடகம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் சிவாவை கெஞ்சி கேட்டுக்கிறாரு, எனக்காக உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருங்க. ஒரு ஆலோசனை குழு அமைங்க. பால் பாயசம் போல கொஞ்சம் இனிமையா இருந்து பிளான் போடுங்க. மற்றபடி முரளி படிக்கலைன்னா தாரணை ஆகுமா? இன்னைக்கு முரளி மிஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டெய்லி முரளி கேளுங்க. இது போல நிறைய பேர் அலட்சியமா இருக்கிறாங்க. கொஞ்சம் அலட்சியத்தை விட்டுருங்க. இந்த ராயலான மாயா வர்றது, ராயல் அலட்சியத்தை எடுத்து வேணாங்க. பாபா வீட்டுல வந்ததே இதுக்காக, ஸ்ரீ பாபாவை பிரத்யக்ஷம் பண்றதுக்காக தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தாலே நீங்க செய்யற பெரிய ஹெல்ப் அதுதான். நல்லது. இனிமையிலும் இனிமையானா காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமானா பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகி சேவைக்கான பல்வேறு வழிமுறைகளை சிந்திக்க வேண்டும். தங்களுக்குள் பால் பாயசம் போல இனிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டும். எப்படி தந்தை கல்யாண்காரியாக இருக்கின்றாரோ அவ்வாறே கல்யாண்காரியாக அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அன்பான புத்தி உடையவராக ஆகி மற்ற தொடர்புகளை விடுத்து அந்த ஒருவரிடம் தொடர்பை இணைக்க வேண்டும். கல்ப கல்பாந்தத்திற்கு நஷ்டம் ஏற்படும் வகையில அப்பேற்பட்ட எந்த ஒரு முறையற்ற ஸ்ரீமத்திற்கு விரோதமான செயலையும் செய்யக்கூடாது. வரதானம் சொல்றாரு, எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் நஷ்டோ மோகா நினைவு சொரூபம் ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. யார் சதா எல்லையற்ற வைராகிய விருத்தியில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எந்த காட்சியை பார்த்தாலும் பயப்படவோ அசையவோ மாட்டார்கள். சதா ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். ஏனெனில் எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் நஷ்டோ மோகா மோகத்தை வென்றவர் நினைவு சொரூபமாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை எதையாவது பார்த்து கொஞ்சம் அம்ச மாத்திரத்தில் கூட குழப்பம் ஏற்படுகின்றது அல்லது மோகம் உருவாகின்றது என்றால்
அங்கதனுக்கு சமமாக ஆடாமல் அசையாமல் இருப்பவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லையற்ற வைராகிய விருத்தியின் கம்பீர தன்மையின் கூடவே ரமணீகரமும் அடங்கி இருக்கின்றது. ஸ்லோகன் சொல்றாரா? ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லையற்ற வைராகியம் உடையவராக இருக்க வேண்டும். நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரி, ராஜா. பாபா சொல்வார்ல, ராஜா குழந்தை அப்படின்னு சொல்வாரு. அதே சமயத்துல வைராகியம், வைராகியம் யாருக்கு இருக்கும்? ரிஷிக்கு இருக்கும். ரிஷிக்கு வைராகியம் இருக்கும், வைராகி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ராஜ்யத்தை ஆட்சி செய்வாரு. நாம என்ன பண்ண போறோம்? பாபா சொல்றாரு ஸ்லோகன், ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லையற்ற வைராகியம் உடையவராகி இருக்க வேண்டும். இதுவே ராஜ ரிஷியின் அடையாளம் ஆகும். பேலன்ஸ் வைக்கணும். சுயத்திற்கு ராஜாவாகவும் இருக்கணும், அதே சமயத்துல ரிஷி வாழ்க்கை வாழணும், வைராகியம் இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.